ஹிமாச்சல பிரதேசத்துல விபத்துல சிக்கி மாயமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் 9 நாட்கள் தீவிர தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. முன்னாள் சென்னை மேயரும் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தொழிலதிபராகவும் சினிமா இயக்குநராகவும் இருந்து வந்தாரு. மேலும் தன் தந்தையோடு இணைந்து IAS அகாடமி நிறுவனத்தையும் கவனித்து வந்தாரு. அடுத்ததா இவர் த்ரில்லர் படம் எடுக்க திட்டமிட்டிருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய உதவியாளரான கோபிநாத் என்பவரோட ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கிற லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்காரு. அங்க தன்னுடைய பணிகளை முடிச்சிட்டு இவர் சென்னைக்கு திரும்ப விமான நிலையத்துக்கு கார்ல வந்து கொண்டிருந்தப்போ காரை டென்சின் என்ற டிரைவர் ஓட்டியிருக்கிறாரு. அந்த கார் கஷாங் நலா என்ற மலைப்பகுதியில வந்து கொண்டிருந்தப்போ திடீர்னு பாறை உருண்டு வந்து மோதியதுல கார் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து கார் 200 அடி பள்ளத்தாக்கு பகுதியில விழுந்ததோட அங்க அருகே ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் நதிக்குள்ள விழுந்ததா கூறப்படுது. கடந்த 4ஆம் தேதி இந்த விபத்து நடக்க தகவல் அறிந்த போலீசார்கள் உடனடியா அங்க விரைந்து சென்று மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல கார் சுக்குநூறா நொறுங்கி இருக்க டிரைவர் சீட் பெல்ட் அணிந்தபடி இறந்து கிடந்திருக்கிறாரு. பிறகு பள்ளத்தாக்கு பகுதியில இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தபடி படுகாயத்தோட இருந்த வெற்றியின் உதவியாளர் கோபிநாத் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா கார்ல பயணித்த வெற்றி துரைசாமியை மட்டும் காணல. இதனால தேடுதல் பணியை தீவிரப்படுத்தி இருந்தாங்க. அந்த வகையில ஸ்கூபா டைவிங் வீரர்கள், ஹிமாச்சல பிரதேச காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த தேடுதல் பணியில மும்முரமா ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில பாறைகளின் இடுக்குகள்ல தேடுதல் பணி நடத்த வெற்றி துரைசாமியின் செல்போன், ஷூட்கேஸ் உள்ளிட்ட உடைமைகள் கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் சட்லஜ் நதியை ஒட்டிய பகுதியில இருக்கிற பாறை இடுக்குகள்ல இருந்து மூளையின் திசுக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. இது சைதை துரைசாமியின் DNA-வோட ஒப்பிட்டு கணிக்க காலதாமதம் ஆனதாகவும் கூறப்படுது. இப்படி பல வழிகள்ல தேடுதல் பணியினர் வெற்றி துரைசாமியை மும்முரமா தேடி வந்தாங்க. அந்த வகையில விபத்து நடந்த பகுதியில அவரோட எடை, உயரம் கொண்ட பொம்மையை தூக்கி வீசி அது போற வழிய பின்தொடர்ந்து அவரை கண்டறிய முயற்சியும் செய்தாங்க. இந்த நிலையில வெற்றி துரைசாமி விபத்துல இருந்து காணாமல் போன 9வது நாள்ல அவருடைய உடல் கண்டறியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட விபத்து நடந்து 3 கிலோமீட்டர் தூர தொலைவுல பாறைகளின் இடுக்குல இருந்து இவருடைய உடல் கண்டறியப்பட்டிருக்கிறதா அறிவித்திருக்கிறாங்க. இவர் உயிரோடு மீண்டு வருவார்னு நம்பிய சைதை துரைசாமி மற்றும் குடும்பத்தினருக்கு இது பெரும் சோகத்தை கொடுத்திருக்கு. மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் உடற்கூராய்வுக்காக அருகே இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அவர் உடற்கூராய்வுக்கு பின்னர் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்படும்னு கூறப்படுது. அதே சமயம் வெற்றி துரைசாமியின் தந்தை சைதை துரைசாமி தன்னுடைய மகனின் உடலை காண ஹிமாச்சல பிரதேசம் செல்வதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. காசே வாங்காம ஏழை எளியோருக்காக இலவசமா IAS அகாடமி நடத்தி வர சைதை துரைசாமியின் ஒரே மகனுக்கு நேர்ந்த சோகத்தை கண்டு பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. 45 வயதான வெற்றி துரைசாமி தொழிலதிபராய் இருந்ததோட சினிமா மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமா என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கி இருந்தாரு. மேலும் சுற்றுலாவுக்காக போன இடத்துல இப்படி ஒரு கோர விபத்துல அவர் உயிரிழந்தது பலருக்கும் வேதனை அளித்திருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்துல விபத்துல சிக்கி மாயமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் 9 நாட்கள் தீவிர தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. முன்னாள் சென்னை மேயரும் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தொழிலதிபராகவும் சினிமா இயக்குநராகவும் இருந்து வந்தாரு. மேலும் தன் தந்தையோடு இணைந்து IAS அகாடமி நிறுவனத்தையும் கவனித்து வந்தாரு. அடுத்ததா இவர் த்ரில்லர் படம் எடுக்க திட்டமிட்டிருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய உதவியாளரான கோபிநாத் என்பவரோட ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கிற லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்காரு. அங்க தன்னுடைய பணிகளை முடிச்சிட்டு இவர் சென்னைக்கு திரும்ப விமான நிலையத்துக்கு கார்ல வந்து கொண்டிருந்தப்போ காரை டென்சின் என்ற டிரைவர் ஓட்டியிருக்கிறாரு. அந்த கார் கஷாங் நலா என்ற மலைப்பகுதியில வந்து கொண்டிருந்தப்போ திடீர்னு பாறை உருண்டு வந்து மோதியதுல கார் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து கார் 200 அடி பள்ளத்தாக்கு பகுதியில விழுந்ததோட அங்க அருகே ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் நதிக்குள்ள விழுந்ததா கூறப்படுது. கடந்த 4ஆம் தேதி இந்த விபத்து நடக்க தகவல் அறிந்த போலீசார்கள் உடனடியா அங்க விரைந்து சென்று மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதுல கார் சுக்குநூறா நொறுங்கி இருக்க டிரைவர் சீட் பெல்ட் அணிந்தபடி இறந்து கிடந்திருக்கிறாரு. பிறகு பள்ளத்தாக்கு பகுதியில இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தபடி படுகாயத்தோட இருந்த வெற்றியின் உதவியாளர் கோபிநாத் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா கார்ல பயணித்த வெற்றி துரைசாமியை மட்டும் காணல. இதனால தேடுதல் பணியை தீவிரப்படுத்தி இருந்தாங்க. அந்த வகையில ஸ்கூபா டைவிங் வீரர்கள், ஹிமாச்சல பிரதேச காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த தேடுதல் பணியில மும்முரமா ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில பாறைகளின் இடுக்குகள்ல தேடுதல் பணி நடத்த வெற்றி துரைசாமியின் செல்போன்,
ஷூட்கேஸ் உள்ளிட்ட உடைமைகள் கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் சட்லஜ் நதியை ஒட்டிய பகுதியில இருக்கிற பாறை இடுக்குகள்ல இருந்து மூளையின் திசுக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. இது சைதை துரைசாமியின் டிஎன்ஏவோட ஒப்பிட்டு கணிக்க காலதாமதம் ஆனதாகவும் கூறப்படுது. இப்படி பல வழிகள்ல தேடுதல் பணியினர் வெற்றி துரைசாமியை மும்முரமா தேடி வந்தாங்க. அந்த வகையில விபத்து நடந்த பகுதியில அவரோட எடை உயரம் கொண்ட பொம்மையை தூக்கி வீசி அது போற வழிய பின்தொடர்ந்து அவரை கண்டறிய முயற்சியும் செய்தாங்க. இந்த நிலையில வெற்றி துரைசாமி விபத்துல இருந்து காணாமல் போன 9வது நாள்ல அவருடைய உடல் கண்டறியப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட விபத்து நடந்து 3 கிலோமீட்டர் தூர தொலைவுல பாறைகளின் இடுக்குல இருந்து இவருடைய உடல் கண்டறியப்பட்டிருக்கிறதா அறிவித்திருக்கிறாங்க. இவர் உயிரோடு மீண்டு வருவார்னு நம்பிய சைதை துரைசாமி மற்றும் குடும்பத்தினருக்கு இது பெரும் சோகத்தை கொடுத்திருக்கு. மீட்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் உடல் உடற்கூராய்வுக்காக அருகே இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அவர் உடற்கூராய்வுக்கு பின்னர் உடல் சென்னைக்கு கொண்டு வரப்படும்னு கூறப்படுது. அதே சமயம் வெற்றி துரைசாமியின் தந்தை சைதை துரைசாமி தன்னுடைய மகனின் உடலை காண ஹிமாச்சல பிரதேசம் செல்வதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. காசே வாங்காம ஏழை எளியோருக்காக இலவசமா IAS அகாடமி நடத்தி வர சைதை துரைசாமியின் ஒரே மகனுக்கு நேர்ந்த சோகத்தை கண்டு பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. 45 வயதான வெற்றி துரைசாமி தொழிலதிபராய் இருந்ததோட சினிமா மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமா என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை இயக்கி இருந்தாரு. மேலும் சுற்றுலாவுக்காக போன இடத்துல இப்படி ஒரு கோர விபத்துல அவர் உயிரிழந்தது பலருக்கும் வேதனை அளித்திருக்கு. ஹிமாச்சல பிரதேசத்துல விபத்துல சிக்கி மாயமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் 9 நாட்கள் தீவிர தேடுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. முன்னாள் சென்னை மேயரும் மனிதநேய அறக்கட்டளை நிறுவனருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தொழிலதிபராகவும் சினிமா இயக்குநராகவும் இருந்து வந்தாரு. மேலும் தன் தந்தையோடு இணைந்து IAS அகாடமி நிறுவனத்தையும் கவனித்து வந்தாரு. அடுத்ததா இவர் த்ரில்லர் படம் எடுக்க திட்டமிட்டிருந்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் தன்னுடைய உதவியாளரான கோபிநாத் என்பவரோட ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கிற லடாக் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்காரு. அங்க தன்னுடைய பணிகளை முடிச்சிட்டு இவர் சென்னைக்கு திரும்ப விமான நிலையத்துக்கு கார்ல வந்து கொண்டிருந்தப்போ காரை டென்சன் என்ற டிரைவர் ஓட்டியிருக்கிறாரு. அந்த கார் கஷாங் நலா என்ற மலைப்பகுதியில வந்து கொண்டிருந்தப்போ திடீர்னு பாறை உருண்டு வந்து மோதியதுல கார் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து கார் 200 அடி பள்ளத்தாக்கு பகுதியில விழுந்ததோட அங்கு அருகே ஓடிக்கொண்டிருந்த சட்லஜ் நதிக்குள்ள விழுந்ததா கூறப்படுது. கடந்த 4ஆம் தேதி இந்த விபத்து நடக்க தகவல் அறிந்த போலீசார்கள் உடனடியா அங்க விரைந்து சென்று மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுல கார் சுக்குநூறா நொறுங்கி இருக்க டிரைவர் சீட் பெல்ட் அணிந்தபடி இறந்து கிடந்திருக்கிறாரு. பிறகு பள்ளத்தாக்கு பகுதியில இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தபடி படுகாயத்தோட இருந்த வெற்றியின் உதவியாளர் கோபிநாத் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா கார்ல பயணித்த வெற்றி துரைசாமியை மட்டும் காணல. இதனால தேடுதல் பணியை தீவிரப்படுத்தி இருந்தாங்க. அந்த வகையில ஸ்கூபா டைவிங் வீரர்கள், ஹிமாச்சல பிரதேச காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்த தேடுதல் பணியில மும்முரமா ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில பாறைகளின் இடுக்குகள்ல தேடுதல் பணி நடத்த வெற்றி துரைசாமியின் செல்போன், ஷூட்கேஸ் உள்ளிட்ட உடைமைகள் கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் சட்லஜ் நதியை ஒட்டிய பகுதியில இருக்கிற பாறை இடுக்குகள்ல இருந்து மூளையின் திசுக்கள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுது. இது சைதை துரைசாமியின் டிஎன்ஏவோட ஒப்பிட்டு கணிக்க காலதாமதம் ஆனதாகவும் கூறப்படுது. இப்படி பல வழிகள்ல தேடுதல் பணியினர் வெற்றி துரைசாமியை மும்முரமா தேடி வந்தாங்க. அந்த வகையில விபத்து நடந்த பகுதியில அவரோட எடை உயரம் கொண்ட பொம்மையை தூக்கி வீசி